பிரியமான பிள்ளைகளே, பரிசுத்தமான இந்த நேரத்தில் வல்லமையான ஆண்டவர் மத்தியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். உன் உள்ளத்து வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேற்ற இதோ உன் பக்கமாய் இயேசு கடந்து வரப்போகிறார். பிரியமான பிள்ளைகளே, துன்பம்தான் இந்த கிறிஸ்தவத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த மரணத்தை வாழ வைக்கிற ஒரே ஒருவன் நம் ஆண்டவர் இயேசு உயிர்ப்பினார். ஆகவே நம் குடும்பத்திலே இறந்து போன, மரித்து போன, நமக்காக உதவி செய்த, பாடுபட்ட, பெற்றெடுத்த, ஆசீர்வதித்த, வழிநடந்த ஒவ்வொரு மனிதர்களையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். என் தாய் எனக்காக செய்த தியாகங்களை நினைத்து பார்ப்போம். என் தகப்பன் என்னை பெற்றெடுக்கப்பட்ட பாடுகளை நினைத்து பார்ப்போம். என்னோடு இரத்த உறவாய் வாழ்ந்த என் சகோதர சகோதரிகள், என் அண்ணன் தம்பிகள், என் உறவுகள், என்னை விட்டு கடந்து போன என்னுடைய நண்பர்கள், எனக்காக உழைத்த, என் வாழ்வை முன்னேற்றிய குருக்கள், பெரியவர்கள், ஆசிரியர்கள், எத்தனையோ 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 நல்ல உள்ளங்கள் உன்னை உயர்த்தி இருக்கிறது. அவர்களுக்காக நன்றி சொல்லி அந்த கல்லறைகளில் இருக்கிற தொழில் கொள்கிற அனைவரும் தேவனுடைய உயிர்ப்பை பெற்றுக் கொள்ளும்படிக்காய் தேவன் மத்தியிலே வரப்போகிறார். வருகிற ஆண்டவரிடம் நீ உனக்காக ஜெபிக்காதே, அடுத்தவர்களுக்காக ஜெபி, தர்மம் செய். நீ வாழ்வதனுடைய அர்த்தம் உயிர்ப்பாக மாற வேண்டும். உன் மரணம் ஒரு நாள் உயிர்ப்பாக மாற வேண்டும். உன் மரணம் துக்க நாளாக இருக்கக்கூடாது. ஆறுதலின் நாளாக, அன்பின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, உயிர்ப்பின் நாளாக அது மாற வேண்டுமானால் இதோ இயேசுவை நினைத்துப்பார். கூடவே இருக்கிறார். உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். உன்னை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். உன்னோடு பவனி செய்து கொண்டு வருகிறார். யார் உன்னை தூற்றினாலும் தூக்கி போட்டாலும் அந்த இடத்திலே நீ முளைத்து வருவதற்கு காரணமே ஆண்டவர் இயேசு. தெய்வமே, எத்தனையோ பேர் என் வாழ்வின் வளர்ச்சிக்கு உழைத்திருக்கிறார். அத்தனை பேரையும் நன்றி உணர்வோடு நினைத்து பார்த்து தெய்வத்திற்கு நன்றி. அவர்களை காண செய்திருக்கிற மகளாக உறவாக இருந்ததற்காக நன்றி 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 தகப்பனே. கரங்களை தட்டி கர்த்தரை மீண்டும் மகிமைப்படுத்துவோமா? நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே, அனைவரும் உயிர்த்தெழட்டும். அனைவரின் கல்லறைகளை பாதுகாரும். அவர்களை நீர் ஆசீர்வாதத்துக்கு உடைய கரங்களிலே வைத்துக் கொள்ளும். அவர்கள் படித்த படிப்பினைகளை எங்கள் வாழ்க்கையாக வாழ்வாக மாறட்டும். கைகளை தட்டி கர்த்தரை மத்தியிலே இயேசுவே வரவழைப்போம். இயேசுவே 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 இயேசுவே, என்னை விட்டுக் கொடுக்காத தெய்வம், என்னை நடத்துகின்ற தெய்வம், என்னை பாதுகாக்கின்ற தெய்வம், என்னை நோக்கி புறப்பட்டு வருகிறது. என்னை வாழ்விக்க தெய்வம், என் வாழ்விலே என் தாயும் தந்தையும் உறவுகளையும் தந்த தெய்வம், என் வாழ்வின் அனுபவங்களை சொல்லித் தந்த தெய்வம், என்னை வாழ வைக்கிற தெய்வம். யார் என்னை கைவிட்டு பறந்து போனாலும் என் கூடவே நடக்கிற தெய்வம் இதோ மத்தியிலே ஜீவித்து வந்து கொண்டிருக்கிறார். மரணத்துக்கு அர்த்தம் சொல்ல, மரணத்துக்கு சாவுமணி அடித்தார். மரணமே கிறிஸ்தவரின் உயிர்ப்பு என்று சொன்னார். கர்ஜிக்கும் சிங்கம், உயிர்த்த நற்கருணை வாழ்வுக்கு ஒரு அர்த்தம் உயிர்ப்புதான் என்று சொன்னதன் தெய்வம். இறப்பு ஒரு மனிதனுடைய வாழ்விலே அர்த்தமாகாது, உயிர்ப்பு தான் அவருடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்று சொல்லிக் கொடுத்து உயிரோடு உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன் இதோ நாம் வாழும் எந்த இடத்திலே வந்து கொண்டிருக்கிறார். மனசு திறந்து செவி. மரணத்தை கண்டு பயப்படாது. சாவே உன் கொடுக்கை எங்கே என்று கேட்டவர் ஆண்டவர் இயேசு. மரணத்துக்கே மரண அடி கொடுத்தவர் ஆண்டவர் இயேசு இதோ வந்து கொண்டிருக்கிறார். தைரியத்தை வரவழைக்க செவி. பயம்தான் வாழ்க்கையாக மாறக்கூடாது. எது வந்தாலும் சந்திக்க தயார். ஆண்டவர் சொல். இந்த நாள் வரைக்கும் காத்தீரே, அதற்காக நன்றி. வாழ வைத்தீரே நன்றி. உயிரை தந்தீரே, பொருள் தந்தீரே, பணம் தந்தீரே, உணவு தந்தீரே, வாழ்வு தந்தீரே நன்றி. ஆண்டவர் வாழ வைக்கும் தெய்வம். உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கார். உன்னை நினைத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். காரணம் நீ உயிரோடு இருக்கிறாயே, அது காரணம் அவர் தானே. அவர் நினைக்கிறேன் அந்த உயிர் இருக்குமா, இந்த உதவிக்கரம் இருக்குமா, உன் நோய் நீங்குமா, உன் வேதனை தீருமா? தெய்வம் உன்னை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். தலைமையான தெய்வம் நம்மை விட்டு கொடுத்திருந்தால் இன்று நான் உயிரோடு இருந்திருக்க முடியாது. துன்பத்திலும் இன்பத்திலும் கண்ணீரிலும் கவலையிலும் என்னை விட்டுக் கொடுக்காமல் என்னை பாதுகாத்து நடத்தி வந்தவர் ஆண்டவர் இயேசு.
கூடவே இருந்து என்னை வழிநடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி. என்னோடு இருக்கிற இவர்கள் நான் இருக்க முடியாது, இருக்க மாட்டார்கள். ஆனால் நீர் இருப்பீர், என்னை நடப்பீர், என்னை வாழ வைப்பீர் என்று எனக்கு தெரியும். கவலை வரலாம், கண்ணீர் வரலாம், வேதனை வரலாம், வருத்தம் வரலாம், துக்கம் வரலாம், சோர்வு வரலாம், நோய் வரலாம், எது வேணாலும் வரட்டும். ஆனால் நீர் வருவீர், அது போதுமாட்டது. ஏனென்றால் எத்தனையோ கேள்விகள், ஏனென்றால் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் உமது கிருபை இருக்கிற வரைக்கும் நான் வாழ்வேன். உங்கள் கிருபை இல்லாம என்னால் வாழ முடியாது. நம் வாழ்விலே நாம் சந்தித்த மனிதர்கள், நாம் உயர காரணமாய் இருந்தவர்கள், நம்மை வாழ வைத்த மனித தெய்வங்கள் அனைவரையும் நன்றி உணர்வோடு நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி, என் மரணத்திலும் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும், என் மரணமும் ஒரு நாள் உயிர்ப்பாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற இதோ அனைவருமாக சேர்ந்து கரங்களை உயர்த்தி இயேசுவே சொல்லுவோமா? வல்லமையான அபிஷேகத்தினுடைய ஆண்டவர் இந்த புனித நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்காக செவியுங்கள், உங்களுடைய தேவைகளுக்காக, உங்கள் உடல் உள்ள நோய்களிலிருந்து ஒரு மாபெரும் அதிசயத்தை, அற்புதத்தை இதை ஆண்டவர் தீர்மானிக்கார். குடும்ப ஒற்றுமைக்கார், குடும்ப சமாதானத்திற்கார், குடும்ப முன்னேற்றத்திற்கார், இதோ வாழ்க்கையிலே பல பேரை இழந்து தவிக்கிற நீங்கள் அவருடைய உயிர் தேர்தலால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருடைய ஜெபங்களால் உறுதி பெற ஜெபியுங்கள். ஆண்டவர் தானே நாம் இழந்ததையெல்லாம் உயிர்ப்பின் வழியாக பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். நம் வாழ்வுக்கும் நம் மரணத்திற்கும் இந்த உயிர்ப்பு ஒன்றே அர்த்தம் என்று சொல்லி ஆண்டவரத்திலே மண்டியிட்டு ஜெபிப்போம். வல்லமையான ஆண்டவரே, எல்லா குடும்பங்களுமே வல்லமை நிரப்பட்ட ஆண்டவரே, கணவன் மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் சொந்தங்கள் பந்தங்கள் எதிரிகள் அனைவரையும் ஆசீர்வதி. எல்லோரும் எல்லா வரங்களையும் பெற்றுக் கொள்வார்களா, எல்லா நோய்களிலும் பலவீனங்களிலும் விடுதலை பெறுவார்களா, எல்லாருடைய உடல் உள்ள நோய்களிலும் ஒரு மாபெரும் விடுதலை நாளாக இதனால் மாறுவதாக தொடர்ந்து ஆசீர்வதி தகப்பனை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.